ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஹைதராபாத் அருகே உள்ள கன்ஹாசாந்தி வனத்தில் சர்வதேச இந்து அமைப்புகள் கூட்டம் நடைபெறுகிறது. RSS தலைவர் மோகன் பாகவத் உரையாற்றினார். விஸ்வகுருவாக இந்தியா மாறுவதற்கான பயணம் தேசிய லட்சியம் மட்டுமில்லை, அது உலகத்தின் தேவை. அது ஒரே இரவில் நடந்துவிடும் காரியம் கிடையாது. அதற்கு கடின உழைப்பு தேவை. அந்த உழைப்பு பல்வேறு வழிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவற்றில் ஒன்றுதான் RSS. இந்து சமூகத்தை ஒருங்கிணைப்பதையும் கடந்து RSS இலக்கு செல்கிறது. ஆளுமை வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் சமூகத்தால் நம்பப்படும் தனிநபர்களை RSS உருவாக்குகிறது. உலகில் தொழில்நுட்பம் வரும், சமூக ஊடகங்கள் தோன்றும், AI வரும், எல்லாம் வரும். ஆனால் இந்த வளர்ச்சிகளால் எதிர்மறை விளைவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது. தொழில்நுட்பம் மனிதனுக்கு சேவை செய்ய வேண்டுமே தவிர அவனை கட்டுப்படுத்தக்கூடாது. தொழில்நுட்பம் ஒருபோதும் மனிதகுலத்தின் எஜமானராக மாறக்கூடாது. தொழில்நுட்பம் தெய்வீக நோக்கங்களுக்காக இயக்கப்பட வேண்டுமே தவிர அசுர நோக்கங்களுக்காக இருக்கக்கூடாது. அதை நாம் நமது செயல்பாடுகள் மூலம் நிரூபிக்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு மகான் அரவிந்தர் சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சி கடவுளின் விருப்பம் என்றார். இந்து தேசத்தின் எழுச்சி சனாதன தர்மத்தின் எழுச்சிக்காகவே என்றும் அறிவித்தார். அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. பாரதம் என்றாலும் இந்து தேசம் என்றாலும் ஒன்றுதான். சனாதன தர்மம் என்றாலும் இந்துத்துவம் என்றாலும் ஒன்றுதான். அதற்கான நடைமுறை துவங்கிவிட்டது. அதை நாம் தொடர வேண்டும் என்று மோகன் பாகவத் கூறினார்.